கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி பணி என்பது ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சியை மையமாக கொண்டதாக இருந்தது. அப்படியென்றால் வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, அவருடைய செயல்களாலும் நற்செய்தியை அறிவித்தார். புனித 6ஆம் பவுல் என்னும் பாப்பரசர் எவாஞ்சலி நுன்சியாந்தி என்ற ஒரு திருமடலை எழுதினார். நற்செய்தி அறிவிப்பு பற்றிய ஒரு திருமடல். அது மிக அருமையான ஒரு திருமடல். அதை வைத்துத்தான் பிறகு பல திருமடல்கள் அவரை தொடர்ந்து வந்த பாப்பரசர்கள் எழுதினார்கள். அதை மேற்கோள் காட்டி திருச்சபையில் தலைவர்களாக இருந்து நமக்கு நல்ல போதனைகளையும் கொடுத்தார்கள். குறிப்பாக புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள். அந்த வகையிலே அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற வழிமுறையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே, குறிப்பாக 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்கு பிறகு சரியான ஒரு முறை என்னவென்று சொன்னால், வாழ்வால் போதிக்க வேண்டும். வார்த்தை என்பது வாழ்வுக்கு வலுவூட்ட வேண்டும் என்ற கருத்தாகும். அந்த வகையிலே இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வார்த்தையால் மட்டும் அல்ல. ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையிலே மனம் திரும்புங்கள், இறையாட்சி வந்துவிட்டது என்று அவர் சொன்னார். இறையாட்சி வந்துவிட்டது என்பதை அவர் செயல்முறையிலே காட்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் அவர் பல புதுமைகளை செய்கின்றார். நோய் நொடிகளை நீக்குகின்றார், பேய்களை ஓட்டுகின்றார். எனவே அந்த வார்த்தை என்பது மட்டும் போதாது. அவருடைய செயல்கள், அவருடைய புதுமைகள் என்பதெல்லாம் நற்செய்தி அறிவிப்புக்கு அந்த வார்த்தையோடு கூடிய ஒரு வலு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக, வாழ்வாக, நற்செய்தி பணியாக இருந்தது. எனவே தான் 5 அப்பம் 2 மீன் துண்டுகள் என்ற அந்த நிகழ்விலே பார்க்கின்றோம். ஏராளமான பேர் அங்கே இருக்கின்றார்கள். அவரை கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒருவேளை அவர்கள் உணவு கொண்டு வந்திருந்தாலும் கூட 2 நாட்கள் பிறகு அந்த உணவு எப்படி தாங்கும், எப்படி இருக்கும்? எனவே நிச்சயமாக அவரிடம் உணவு இல்லை என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதை உணர்ந்தவராக ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? இத்தனை நாட்களாக அவர்களுக்கு போதித்தவர் இப்பொழுது அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அந்த உணவு கொடுக்கின்ற அந்த பெரும் நிகழ்வை நிகழ்த்துகின்றார். வயிறார மக்கள் உண்கின்றார்கள், இளைப்பாறுகிறார்கள், பசியாறுகிறார்கள். எனவே இந்த நற்செய்தி பணி என்பது சாதாரண வார்த்தையால் மட்டும் அல்ல, நம்முடைய செயல்களால், அன்றாட செயல்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கருத்து. அதை உணர்ந்துதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவும் இத்தகைய பெரும் செயலை செய்தார். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் திரு அவை, திருச்சபை என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கம் நற்செய்தி அறிவிப்பு என்பதை நேரடியாக செய்தாலும், மறுபக்கம் இதற்காக பல கவன ஈர்ப்பு தீர்மானங்களும் பல்வேறு பொருளாதார அடிப்படையில் உதவிகளும் செய்வதை பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ப்ரோக்ளமேஷன் என்று சொல்வதும் சேரிட்டி என்று சொல்வதும் இரண்டும் 2 தராசுகளின் பக்கங்களிலே இருந்து அது நடக்க வேண்டும் என்றுதான் திருச்சபை இன்றைக்கும் முயற்சி செய்கிறது. எனவே தான் ஒவ்வொரு மறைமாவட்டத்திலேயும் ஒரு பணி சேவை மையம் என்பது இருக்கிறது. சோஷியல் சர்வீஸ், சமூக பணி மையம் எல்லா மறைமாவட்டத்திலும் இருக்கிறது. அந்த சமூக பணியை அதன் வழியாக சமூகத்திற்கு ஆற்றுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இது இரண்டும் முக்கியம் என்பதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு செய்கின்ற புதுமையை நாம் பார்க்க வேண்டும். கலிலேயாவிலிருந்து ஏராளமான மக்கள் பின்தொடர்ந்தார்கள். அங்கேருந்து மட்டுமல்ல, யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் மற்றும் பல இடங்களிலிருந்தும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். எனவே மக்கள் மத்தியிலே இவர் தேடுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். இவரை மக்கள் தேடி வருகின்ற வகையிலே இவர் பல நன்மைகளை புரிந்திருக்கின்றார். மக்கள் அனைவரும் இவரிடம் நன்மை பெற்றுக்கொள்ள ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம். இரண்டாவதாக பாருங்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அத்தனை பேரையும் ஆண்டவர் குணமாக்கியதனால் பேய்கள் கூட
இவரை இறைமகன் என்று அறிக்கையிடுகிறது. தீய ஆவி பிடித்தவர்களை எல்லாம் அவர் குணப்படுத்துகிறார், பேயை விரட்டுகின்றார். அப்பொழுது இறைமகன் நீரே என்று கத்திக்கொண்டு அவர்களை விட்டு அவை வெளியேறின என்று நாம் பார்க்கின்றோம். இது 2வது பக்கத்திலே பார்க்கின்றோம். இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், கடைசியிலே நற்செய்தி அறிவிப்பு என்ற வகையிலே ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இதை போய் எல்லாரிடமும் சொல்லுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள், நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுங்கள், இறையாட்சி வந்துவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவர்களிடம் மிக கண்டிப்பாக சொன்னார். குறிப்பாக தீய ஆவிகளிடம் அவற்றிடம் மிக கண்டிப்பாக கட்டளையிடுகின்றார். ஏன் அதை செய்தார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. இந்த நேரம் காலம் என்பதின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று தன்னுடைய தாயிடமே சொல்கின்றார். 12 வயதிலே சிறுவன் காணாமல் போன அந்த நிகழ்விலே, ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்று உடனடியாக இயேசு, என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார். இருப்பினும் அவருடைய நேரம் இன்னும் வராததினால் அவர் தன்னுடைய பெற்றோர்களுடன் சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த 30 ஆண்டுகள் முழுமையாக இருந்த பிறகு 3 ஆண்டுகள் இப்பொழுது பணிவாழ்வில் அவர் ஈடுபடுகின்ற பொழுது 3 முழுமையான ஆண்டுகளை முடிக்க வேண்டும். அதன் பிறகு தனது நேரம் வரும், அப்பொழுது அந்த இறப்பை சந்திக்கலாம், சிலுவையை தூக்கலாம், அந்த சிலுவையிலே மரிக்கலாம் என்பது அவருக்கு அந்த நேரம் தெரிந்ததனால், இதை முன்குறித்தே நீங்கள் சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? முதலிலே ஏராளமான மக்கள் இவரை பின்பற்றுகிறார்கள் என்பதனால் இவருக்கு எதிரிகள் நிறைய பேர் உண்டு. பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள் என்று சொல்லக்கூடிய சமூக அந்தஸ்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள்? இவர் மேல் பொறாமை கொண்டு இவரை தீர்த்து கட்ட, இவரை முடித்துவிட முயலுவார்கள். எனவே இவருடைய இந்த 3 ஆண்டு கால பணி திட்டம் என்பது பாதிக்கப்படும். 2வது, தீய ஆவிகள் என்று சொல்லக்கூடியது டேஞ்சரஸ். சில நேரங்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை காலை இழுத்து வாரி விடுகின்றவர்கள் தான் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்ற ஒரு சூழலை நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, எதிரிகள் என்பது வேறெங்கும் இல்லை. எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர் இங்கேயே இருப்பார்கள், என்னோடு இருப்பார்கள், காலை வாரி விடுவார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தீய ஆவி நம்மோடு தொடர்ந்து நம்மோடு இருப்பதாக நினைக்கலாம். ஆனால் நம்மை காலை வாரி விடுவதற்காகவே இந்த தீய ஆவிகள் வருகின்றன என்பதனால் ஷட் அப், இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கடுமையான கட்டளையை அந்த தீய ஆவிகளுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். காரணம், இதே தீய ஆவி ஆண்டவருக்கு எதிராக செயல்படக்கூடும் என்பதனால் இறைவன் இதை குறிப்பறிந்து ஞானத்தினால் அவர்களை வாய் விடாமல் அவர்களை தடுக்கின்றார், பேச விடாமல் அவர்களை நிறுத்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெருமை என்பது, பெயர் என்பது ஒவ்வொரு மனிதனும் தேடுகின்ற ஒன்று. அடிப்படை தேவைகள் என்று சொன்னால் இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இதையும் தாண்டி 2 தேவைகளை சொல்கின்றார்கள். மனிதனுடைய தேவைகள், மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் என்பதும், மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அந்தஸ்து, அவனுடைய அங்கீகாரம் என்பதும், செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் என்று சொல்கின்றார்கள். இதுவும் இன்றைக்கு அவசியமாகிறது. சோஷியல் அக்செப்டன்ஸ் என்று சொன்னால் உண்மையான அன்பு இந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும். செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்று சொன்னால் மனித மாண்பு என்பது இருக்க வேண்டும். இதெல்லாம் இன்றைக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. எனவே தான் திருடனாக இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் கூட, அந்த மனிதனையும் அந்த மனித மாண்பு என்பதோடு நடத்த வேண்டும். ஆனால் வெளியில் இருக்கின்ற நமக்கு ஆத்திரம் வரலாம். கொல்கத்தா நகரிலே பெரிய ஒரு கொலைபாதகன், அவருக்கு இப்பொழுது ஆயுள் தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து உடனடியாக அவன் சாக வேண்டும், மரண தண்டனை வேண்டும் என்று மக்கள் கொந்தளிக்கின்றார்கள். கொந்தளிப்பது ஏன்? அப்படிப்பட்ட ஒரு கடுமையான கொடுமையான ஒரு விஷயத்தை இவன் செய்துவிட்டான் என்று கொந்தளிக்கின்றோம். ஆனால் அந்த மனிதன் என்பவனும் அவனும் மாண்பு மிக்கவன், அவனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையிலே அந்த தீர்ப்பு என்பது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது
என்பதை மறக்கக்கூடாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த வகையிலே ஆண்டவர் தீய ஆவிகளை அதட்டுகின்றார், தீய ஆவிகளுக்கு அவர் சரியான பாடம் புகட்டுகின்றார் என்ற வகையிலே நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த பெருமை, பெயர் என்பதற்கு அலைந்து திரிந்து ஓடாமல், அப்படி நாம் ஓடினால் பேய்களுக்கு நாம் இரையாகிவிடுவோம் என்ற ஒரு ஆபத்தில் இறைவன் நமக்கு எச்சரிக்கின்றார். இந்த ஒரு நிலையில் இறைவனோடு இருந்து வாழ்கின்ற அந்த சமநிலை மனப்பான்மை நமக்கு வேண்டும் என்று உணர்த்துகிறார். இத்தகைய ஒரு நல்ல பாடத்தை நாமும் ஏற்றுக்கொண்டு எந்த நிலையிலும் இறைவனை மையமாகவும் மேன்மையாகவும் வைப்போம். நம்முடைய பெருமை, நம்முடைய பெயர் என்பதெல்லாம் இரண்டாம் தரமாக பின்தள்ளுவோம். இறைவனோடு இருக்கின்ற அருள் பெறுவோம். ஆமென்.